ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தினமும் கொஞ்சம் கிரேக்கம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய கிரேக்க வார்த்தை லாகிசமாய். லாகிசமாய் என்றால் எண்ணிக்கொள்ளுதல் என்ற அர்த்தம். அதாவது இது ஒரு கணித வார்த்தை. பணத்தை எண்ணுவதைப் போல உங்கள் கணக்கில் வரவு வைத்துக் கொள்ளுங்கள் என்று அர்த்தம். பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். அதாவது சிலுவை மரணத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் பாவத்துக்கு மரித்து விட்டோம், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்ற எண்ணத்தை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது பாவ சோதனைகள் நம்மளை சுற்றிலும் நெருக்கும் பொழுது எல்லா கட்டத்திலும் நம்ம பணத்தை நம்ம எண்ணுகிறதை போல நம்முடைய எண்ணங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு முறையும் இயேசுவுக்காக நான் பிழைத்திருக்கிறேன், இனிமேல் நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் நமக்கு இந்த இடத்துல எழுதி காண்பிக்கிறார். அதாவது நம்முடைய எண்ணங்களில் ஏற்படுகிற ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை உண்டு பண்ணும். நமக்குள்ளாக என்ன பிலீஃப் இருக்கோ அதை போல நம்முடைய பிஹேவியரும் மாறும். நம்முடைய எண்ணங்கள் இப்படியாக தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்ற எண்ணத்தை நாம் வளர்த்து கொள்ளும் பொழுது பாவ சோதனைகளை எப்பொழுதும் நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளில் கூட நம்முடைய எண்ணங்களுக்குள்ளாக நாம் ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். காசு பணத்தை நம்ம எண்ணுகிறது போல ஒவ்வொரு முறையும் நம்முடைய திங்கிங்கில் எண்ணங்களில் ஒரு மாற்றத்தை உருவாக்க ஆரம்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அதை நம்ம தான் செய்யணும். ஆண்டவர் நமக்குள்ளே கொடுத்துட்டார், அந்த அக்கௌண்ட்டில் பணத்தை போடுற மாதிரி கர்த்தர் போட்டுட்டாரு. நம்ம அதை எடுத்து எண்ணி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பவுல் இந்த இடத்துல நமக்கு எழுதி காண்பிக்கிறார். பாருங்க, ஏலா பள்ளத்தாக்கில் தாவீது போய் நிற்கும் பொழுது அந்த கோலியாத்தை பார்த்து சவுல், அவருடைய மகன் யோனத்தான், அவருடைய பெரிய படை தளபதி, பெரிய வீரன் அப்னேர் எல்லாருமே பயப்பட்டு அந்த போர்ச்சவல் எல்லாருமே சவுலுடைய படையை பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய எண்ணங்களில் பயம் என்ற காரியம் சூழ்ந்து கொண்டது. ஆனால் ஒரு சிறுவனாகிய தாவீது அவனுடைய எண்ணத்தில் இயேசுவின் நாமம், தேவன் நாமம் என்னோடு உண்டு என்று சொல்லி வந்த ஒரு மாற்றம், சிந்தையில் வந்த மாற்றம் கோலியாத்தை பார்த்து அது பெரிதாக நினைக்கவில்லை, கோலியாத்தை ஜெயிக்க வைக்கும்படியாக அந்த தாவீதை உந்தி தள்ளியது. அவை நம்முடைய எண்ணங்களில் வரக்கூடிய மாற்றம் செயல்பாடுகள்லையும் அது வெளிப்படும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த நாளில் கூட நம்ம இந்த வார்த்தையின்படி லாகிசமா என்றால் எண்ணிக்கொள்ளுதல் என்ற அர்த்தம். நாம் தேவனுக்கென்று பிழைத்திருக்கலாக ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொள்ளும் பொழுது இந்த பூமியில் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் நாம் வாழ முடியும் என்பதில் நம் சந்தேகமே இல்லை. ஆகவே இந்த வசனத்தின்படி கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.